நம்மளோட ஒரே எதிரி திமுக. போர்ல தான் நம்ம இறங்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய சொந்தக்காரங்க ஓரளவுக்கு பெருசுங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க. அதுக்கப்புறம் அரசியல்னா என்னன்னே தெரியாது, திடீர் அரசியல் சொல்லுவாங்கல்ல அவங்க. இவங்க எல்லாம் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்க. எப்படி அது முடியுதுன்னு தெரியல. இந்த 5 வருஷத்துல நடந்த பாலியல் கொலை வழக்காக இருக்கும், டாஸ்மாக் மூடன்ற பேர்ல ஏகப்பட்ட ஏழைகளின் வாழ்வாதாரத்தை குலைச்ச விஷயமா இருக்கும். இதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தும் அவங்க வந்து திமுக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எதிரிகள் அதிகமாகறாங்கன்னா நாம ஏதோ உருப்படியா ஒண்ணு செய்யறோம் தானே அர்த்தம். அப்போ உருப்படியா செஞ்சுட்டு தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் அரசியல் விமர்சகர். கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வரலாறு எழுது. சமீப காலமா பாத்தீங்கன்னா திரையுலகில் இருந்து ஏகப்பட்ட பேர் பிரச்சாரத்துல இறங்கியிருக்காங்க. 234 தொகுதியில எவ்வளவு தொகுதிகள் இருக்கு. ஆனா திருச்சி கிழக்குல மட்டும் நான் பிரச்சாரம் பண்ணுவேன். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கழக வேட்பாளர் முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். மதங்களை கடந்த மனித நேயர் அவர். மக்கள் மன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி. நேற்றுதான் மதசார்பற்ற கட்சியை பத்தி பார்த்தோம். 8000 ரூபாய் கூப்பனுக்கு சிந்துஜான்ற பொண்ணு அவங்களுடைய ஜாதி பேரை சொல்லி தற்கொலை செய்ய வச்சது இந்த மதசார்பற்ற கட்சி தான். எப்படி இந்த ஆளுக்கெல்லாம் வாய் கூசாம பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுயா நீ? யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசுறியா? பிரகாஷ் ராஜ ப்ளூ சட்டை மாறன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. டாக்டர்கள், ஜவுளிக்கடை ஓனர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் நடிப்பில் பயிற்சி எடுத்த பிறகோ அல்லது ஆஸ்கர் வாங்கிய பிறகோ தான் நடிக்க வருகிறார்கள். 2019 தேர்தலில் பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியில் வெறும் 2.41% வாக்குகள் வாங்கி டெபாசிட் இழந்தது நீங்கள் தானே செல்லும். கரெக்டா தான் கேட்டிருக்காரு. நீ ஃபர்ஸ்ட் ஊருக்கு அறிவுரை சொல்றதுக்கு முன்னாடி உன்னுக்கு உன் அறிவுக்குள்ள போய் நீ அறிவுரை சொல்லிக்கணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை ஃப்ரீ அட்வைஸா சொல்லிக்கிறேன். எல்லாரும் பத்தியும் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்கள அனலைஸ் பண்ணுங்க. அவங்க யாருன்றதை பாருங்க. ஒரு உண்மையான முழு தலைவராக மாறி நிற்பதை எங்களால் உணர முடியுது, உங்களாலும் அது உணர முடியும். யாரோ பின் இருந்து உங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, மேபி அதிகமா கொடுக்கலாம். ஒருத்தர் நேத்து கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு சிஎம் ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் சிறந்த நடிகர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். யார பத்தி நான் சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியும். ஆமா, எனக்கும் நல்லா தெரியும், உங்களை விட நல்லாவே தெரியும். ஏன்னா நான் 3 படம் அவரோட நடிச்சிருக்கேன். ஒரு சிறந்த ஒரு நடிகர். அவர் கூட 3 படம் பண்ணீங்கன்றது அப்படியே பிரகாசமா சொல்றீங்க. ஏன் உதயநிதி அவர்களோட நீங்க படமே பண்ணலையா? உதயநிதி என்றவர் ஒரு நடிகர் இல்லையா? இன்று டிஎம்கே உடன் கூட்டணி சேர்ந்த கமலஹாசன் நடிகன் இல்லையா? இன்று டிஎம்கேக்காக முட்டு கொடுக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் இல்லையா? அவர்கள் எல்லாம் இன்றும் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் தலைவர் நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. முதல்ல வார்த்தையை பார்த்து ஒழுங்கா பேசணும். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்ப ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆனதை பத்தி நம்ம எல்லாருமே பேசணும், ஊரே பேசுச்சு. திடீர்னு நடுவுல ஒருத்தர் வந்துட்டு ஜெயிலர் 2 சீன்ஸ் எல்லாம் கசிஞ்சிச்சு அப்படி சொல்லி யாரும் கண்டுக்கல. யார போட்டு பாக்குறாரு, நம்ம கிட்ட எதனா இருக்கா, எதனா தேருமா, இதை வச்சு ஜெயிலர் 2வையும் அப்புறம் இந்த 2 பேரும் நடந்து வந்தாங்க, கமலஹாசன் சார் ரஜினிகாந்த் சார் அப்படி நடந்து வந்து ஒரு போஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்களே அப்படின்ற விஷயத்துக்கு தான் அதை போட்டு பார்த்திருக்காரு போலுக்குது. நடக்காது. பின்வரும் சந்ததிகளுக்கு இடம் கொடுங்க. ஹீரோக்கள்லாம் ரொம்ப அழகா ஆக்ட் பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க வழி கொடுத்து ஒதுக்கி போயிடுங்க. இன்னும் உங்களை உட்கார்ந்து நாங்க பார்த்தே தீரணும், நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியல. இந்த கூட்டணி காங்கிரஸ் மற்றும் திமுகவின் கூட்டணி இது ஒன்றிணைக்க பேச்சுவார்த்தை நடத்த சென்ற திரு ப. சிதம்பரம் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொகுதி மறுவரையறை தொடர்பாக விஜய் எதிர்ப்பு தெரிவித்ததை பாராட்டுகிறேன். எங்கள் குரலை அவர் ஒலித்ததுக்காக நன்றி சொல்கிறேன். திரு ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார், நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கும் பொழுது இவரால வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியுமா? இப்ப திமுக பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற பார்வையில அவங்க இதுவரைக்கும் விஜய் பெயரை சொல்லி அவரை எதிர்த்து அரசியலே பண்ணல. அது அவர்களுக்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா அது அவங்களுக்கு தேவையும் இல்லை. 5 ஆண்டு ஆட்சிகள் புரிந்தவர்கள் அதை சொல்லி வாக்கு கேட்கவே அவங்களுக்கு நேரம் போதல. அதனால டிஎம்கே வந்து விஜயின் கட்சியின் பெயரையோ இல்ல வந்து விஜய் சாரின் பெயரையோ வந்து இதுவரையும் கூறவே இல்லை, அது கூறவும் தேவையில்லை. மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்த் அவர்களே, அவங்க கூட்டணி கட்சி பேசிட்டு இருக்கு, விசிகாவில் இருந்து அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது உனக்கு புரியுதா இல்லையா? என் தலைவரை பேசுறதுக்கு உனக்கு அரசியல் அறிவு இருக்குதா? அவர் பேச மாட்டாரு, அவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு,
அதனால அவரை வந்து எதிர்க்க போறேன் நானு. அவர் வந்து மண்ணுல இறங்கணும், அடுத்த 5 வருஷம் பணி செய்யணும். நீ மண்ணுல இறங்குனியா, பணி செஞ்சியா, இதை சொல்றதுக்கு நீ யாரா வெக்கம் கட்ட? நான் வந்து உனக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த கிறிஸ்தவ சபையில உன்னை போன்று சில பேர் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சாருக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ சபையில நடந்த விஷயத்த உங்கள் பார்வைக்கு ஒரு ஃபாதர் கூட உங்களுக்குள்ள இறங்கி எதுவுமே பண்ண முடியாது. பெண்கள் எல்லாமே தைரியமா வருங்க. ஆண்கள் வர முடியாதே கிடையாது. அரசியல் மட்டமே வரக்கூடாது, அரசியல் பேசவே வரக்கூடாது. அப்படி பேச நாங்க எங்க ஊர்ல எந்த சபை சங்கம் மதத்தின் அடிப்படையில் அரசியலை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ற உங்க கிறிஸ்துவ சபையில இப்படி பேசுனதுக்கு செருப்படி வாங்கியிருக்காங்க. உண்மையான கிறிஸ்தவர்கள் இன்னும் இருக்கார்கள், உண்மையான முஸ்லிம் தோழர்கள் இன்னும் இருக்கிறார்கள், உண்மையான இந்துக்கள் இன்னும் இருக்கிறார்கள். இது எல்லாம் சேர்ந்ததுதான் மத சார்பற்ற கட்சி. அது உங்ககிட்ட இல்ல. ஒரு அம்மா வந்து மனு எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. அந்த மனுவை வந்து வாங்கிட்டு தள்ளி விட்டு தீண்டாமை மாதிரி பண்ணிட்டு போனாரு. அவர் இன்னொரு சம்பவம் ஒன்று பண்ணிருக்காரு. அந்த குழந்தை என்ன பண்ண வந்துச்சு, கைதானையா கொடுக்க வந்துச்சு. ஏங்க மக்களுங்க அவங்க. தீண்டாமை இல்லை, மத சார்பற்ற கட்சி, சமத்துவ கட்சி, எங்க போ உட்கார்ந்துருக்கீங்க நீங்களா? டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 பேருமே மாத்தி மாத்தி பணம் பட்டுவாடா செய்து கொண்டிருக்கிறார்கள். வாங்கிக்கங்க, தப்பே கிடையாது, வாங்கிக்கங்க. இனிமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. தயவு செய்து வர பணத்தை வாங்கி வச்சுக்கோங்க. வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டயும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு எப்படி அவங்க செவல்லே விசில் ஊதி அனுப்புங்க. அதை செய்யுங்க. நம்மளுக்கு முன்னோர்கள் இருக்காங்களா, யாரு எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க, பையனா வளர்ந்துருவான்டா அப்படின்ட்டு. இந்த ஜெனரேஷன்ல அதை பண்ண முடியாது. இந்த ஜெனரேஷன்ல அதிகமா அழியக்கூடிய இனம்னா என் ஆணினம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆமா, போதைப் பொருட்கள் அதிகமாயிடுச்சு. பாலியல் தொல்லைகளை செய்பவர்கள் அந்த கஞ்சாவும் அது போன்ற போதைப் பொருட்களை யூஸ் பண்ணி தான் செய்யறாங்க. அந்த பையனுடைய வாழ்க்கையும் கெட்டு போகுது, அந்த பையன் செய்யும் வேலைகளால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் கெட்டு போகுது, அந்த குழந்தையின் வாழ்க்கையும் கெட்டு போகுது, அந்த 60 வயசு கிழவியின் வாழ்க்கையும் கெட்டு போகுது. ஒரு பையனை, ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பையனை நீ நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சனா தயவு செய்து டிஎம்கே ஓட்டு போடாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வரேன். 1974 சாராய கடைகளை மூடப்படும் முதலமைச்சர் கருணாநிதி அறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என உறுதி அளிக்கிறேன் நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். நீ சாராய கடையை மூட மாட்ட, நீட் ரத்து பண்ண மாட்ட, 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்ப, கொடுத்துட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க. எனக்கு அந்த மக்கள் அந்த 8000 ரூபாய் கூப்பன் சொன்னோடனே கை தட்டுறாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் பார்த்தா பாவமாகுது எனக்கு. வந்தவாசியில தாவேகா வேட்பாளர் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது இந்த திமுக குண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து தோல்வி பயத்துல என்னென்ன பண்ணணும்னு அவங்களுக்கே தெரியல. சில பேரை நான் பாக்குறேன், இந்த ரிவ்யூல எல்லாம் பாக்குறேன், நான் வந்து திமுக ஓட்டு போடுவேன், நான் திமுக ஓட்டு போடுவேன். பார்க்கவே எரிச்சல் ஆகுது அவங்களெல்லாம் பார்த்தா. இதெல்லாம் விட ஒரு காமெடி இது. நம்ம கமலஹாசன் வந்து திரு பி.கே. சேகர் பாபுவை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. கமலஹாசனின் அந்த செயலை பார்த்து அண்ணாமலை அவர்கள் கிண்டல் அடித்திருக்கிறார். ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடுமுடக்கு செய்தவர் வாங்கின காசுக்கு மேல கூறான் என்ற சினிமா டைலாக் காட்சியை குறிப்பிட்டு அண்ணாமலை கிண்டல் தான் அடிப்பாங்க. ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாரு, திருமாவளவன் அவர்களை வந்து நீங்க தரம் தாழ்ந்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் பேசுனதுதான் நான் பேசியிருக்கேன். இல்ல இதெல்லாம் உண்மைதான், பட் நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க. நீங்களே இப்படி பேசலாமா அப்படிலாம் கேட்டாரு. பேசக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். இங்கேயும் பேசலனா எங்கேயுமே பேச முடியாது. இன்னைக்கு அவரை பத்தின ஒரு நியூஸ் இருக்கு. தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சகோதரர் சபரி அவர்கள் மற்றும் தளபதி அவர்களின் புகைப்படத்தை மதுபான பாட்டில்களில் ஒட்டி கீழ்த்தனமான செயல்களை பெரியகுளத்தின் விசிக கட்சி செய்த செயல் கண்டிக்க வேண்டிய தேவை உள்ளது. அரசியல் களத்தில் தன்மானத்தோடு வீரத்தோடு போட்டி போட வேண்டும். அதை விட்டு போலித்தனமான செயல்களை நீங்கள் ஆதரித்தால் உங்கள் கட்சிக்கு கெடுதல் நேரிடும். சேனல் ஒன்று ஆரம்பிச்சிங்க தெரியுமா, வெளிச்சம். உங்களுக்கு இனிமே நீங்க தான் வெளிச்சம். நீங்க உடனே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கக்கூடிய இடத்துக்கும் வந்தீங்களான்னு தெரியல. நீங்க ஒரு மிகப்பெரிய லீடர். ஃபர்ஸ்ட் அதாவது உங்க மைண்ட்ல வந்து சொல்லணும் போல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் உங்களை சுத்தி நின்று கத்தணும் போல, நீங்க ஒரு மிகப்பெரிய லீடர், நீங்க ஒரு மிகப்பெரிய லீடர்னு.
தயவு கூர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையாவது நம்ம காப்பாத்திக்கணும். நேத்து பெரம்பூர் தொகுதிக்கு போயிட்டு அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா இருந்துங்க. ஒரு வீட்டுல போயிட்டு அவங்க வந்து விபூதி வச்சு விடுறாங்க. அந்த விபூதியோட வெளியே வந்து அழகா எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டு அதுக்கப்புறம் அவரோட பெரம்பூர் ஆபீஸ்க்கு போயிட்டு நைட் டைம்ல அதிகமா இங்க ஏரியால கரண்ட் கட் பண்றாங்க. அந்த கஞ்சா அந்த இது யூஸ் பண்றது நல்லா தெரியும். குப்பை கிடங்கு தான் நம்மளோட மேஜர் பிரச்சனையா நான் நினைக்கிறேன். மக்களிடையே உட்கார்ந்து கோலங்கள் போட்டு அவர்களோட சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னன்னா நீங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள் உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு இங்க இருக்கக்கூடிய மகளிரை நான் கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் இவர் கண்ணாடி போடுறாரு, அதே மாதிரி இங்க கண்ணாடி போறாங்க. இவர் குழந்தை தூக்குறாரு, அதே மாதிரி இங்க குழந்தை தூக்குறாரு. இவர் இளநீ குடிக்கிறாரு, அங்க வந்து இளநீ குடிக்கிறாரு. அதாவது 74 வருஷம் கட்சியில இருந்த நீங்க இன்னைக்கு மக்களோட உணர்வு மக்கள் புரியுற அளவுக்கு உங்களால அரசியல் செய்ய முடியலன்றதுதான் அர்த்தம். இவர் என்னெல்லாம் பண்றாரோ அவரை பின்தொடர்றா, அதை பண்றதெல்லாம் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களோ. உங்க 74 வருஷம் கட்சியோட அந்த மூளைகள் மழுங்கி போயிடுச்சோ. 23ஆம் தேதி 233 தொகுதிகளிலும் இருக்கிற டிவிகேக்கு விசில் சின்னத்துக்கு நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா நீங்க எட்ட